வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா பாரியுடைய பின்பற்றாளர்கள் ஃபாலோவர்ஸ் வந்து கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, பாரி சங்க இலக்கியத்தை படிக்கல. பாரி வந்து சான்று எடுத்துட்டு போலன்னு எல்லாருமே சொல்றாங்களாம். எப்படி என்னால எடுத்துட்டு போக முடியும்? சான்று எடுத்துட்டு போலன்னு சொல்றாங்க. லாரி வேண்டாமா? எதுக்கு லாரி வேணும்? 10,000 பாட்டு இருக்குது சங்க இலக்கியத்துல. 10,000 லாரி வேணும் இல்ல? அடடா, இவரு கந்த பத்தி தெரிஞ்சிருக்க. இதை வச்சே நம்ம வந்து அவரை மடக்கி இருக்கலாமே. அதுக்கு நம்மளுக்கு கந்த பத்தி தெரிஞ்சிருக்கணும். பேன் இந்தியா, இந்தியாவை இணைக்கிற மாதிரி ஒரு கதை வேணும். இதுதான் உங்களுக்கு தேவை. அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? born in south, forged in heartland, worshipped in north அப்படின்னு போட்டுருக்கணும். இப்படி போட்டிருந்தா கூட நீங்க இந்தியாவை ஒருங்கிணைக்கிற மாதிரி பேன் இந்தியா கதையா மாத்திருக்க முடியுமே. நான் தெரியாம உங்களுடைய வேதத்துல இருந்த ருத்ரன சிவன் ஒன்னா, இது சரியான விஷ்ணுவும் திருவிக்கிரமனும் அப்படிதான் மாத்தி வச்சிருக்கீங்க, ரெண்டு ஒன்னா. இப்ப இந்த திருமுருகாற்றுப்படையில சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கும் பரிபாடல்ல சொல்லப்பட்ட கருத்துக்கும் மூலமாக இருப்பது இந்த சமஸ்கிருத இலக்கியங்கள் தான். நீ வந்து வடக்குல இருந்து வந்த ஒருத்தர் எங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்தாருன்னு சொன்ன. வடக்குல இருந்து ஒருத்தர் வந்தாரு, அவர் நான் வழி போடுறோம்னு சொல்றேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். தெற்கில் பிறந்தார், மத்திய தேசத்தில் வளர்ந்தார், வடக்கில் வழிபடப்படுகிறார். இப்படி சொன்னா இந்தியாவை இணைக்க முடியாதா? முடியும் தானே? முடியும். அப்போ என்ன இந்தியாவை இணைக்கிறது கிடையாது. வடக்கில் பிறந்த ஒருவர் தெற்கில் வழிபடப்படுகிறார், நான் வட இந்திய மேலாதிக்கத்தை எங்களோட இணைக்க நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அரசு வலையொலி. நான் உங்கள் சரவணன். இன்றைக்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதுவும் தேர்தலுக்கு பிறகு, அண்ணன் மகிழன் அவர்களுடன் ஒரு உரையாடல். மெய்யழகன் படத்துல வர்ற மாதிரி வருமானலாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் முருகரை பத்தியும், நண்பர் பாரிசாலன் அவர்கள் பேசியது, அவர் நடத்திய அந்த விவாதம், அதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும் ஒரு விமர்சன பார்வையோட ஒரு விவாதத்தை இன்னைக்கு பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேர்தல் இதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்துட்டீங்களா? இப்ப வந்துட்டு நாம இந்த முருகர் வழிபாடு, அதுல நடந்த ஒரு பிரச்சனை, அதோடைய ஒரு தொடக்கம். நான் முதல்ல என்ன யோசிச்சேன்னா, அந்த நாகவம்சி, திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ், ஜூனியர் என்டிஆர், இவங்க 3 பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடியது. அவர் வந்து தயாரிப்பாளரா இருக்கிறாரு நாகவம்சி. திரிவிக்ரம் வந்து டைரக்டர். திரிவிக்ரம் வந்து இதுக்கு முன்னாடி ஜூனியர் என்டிஆர் வச்சு படம்லாம் பண்ணிட்டாரு. ஆனா அது வந்து பேன் இண்டியா படமா ஒண்ணு கூட அவரால் பண்ண முடியல. இப்ப பண்ண போறது அவருடைய பேன் இண்டியா மூவி. அதுக்காக ஒரு தீமை பிடிச்சிட்டாப்ல, முருகர் தான் கரெக்டானது, இந்தியா முழுக்க வியாபாரம் பண்ணிடலாம் அப்படின்னு அதை எடுத்திருக்காரு. எப்படி சேல்ஸ் ஆகுமா இல்லையாங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். அந்த இடத்துல நாகவம்சி போட்ட போஸ்ட் தான் என்ன பிரச்சனை. ஜூனியர் என்டிஆர் ஒரு போஸ்ட் போட்டாரு, அதை நான் பார்த்தேன். நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, அதை நான் என்னன்னு சொல்றேன். பட் இப்ப அந்த நாகவம்சி போட்ட போஸ்ட், அதுல இருந்து ஆரம்பிப்போமே. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி தெலுங்கு பட தயாரிப்பாளர் நாகவம்சி முருகனுடைய கதையை மையப்படுத்தி காட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு படத்தை தயாரிக்க போறேன். அதுல கதாநாயகனாக ஜூனியர் என்டிஆரும், இயக்குனராக நாகவம்சியும் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாசும் இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டாரு. அது கூடவே ஒரு 3 வரி குறிப்பையும் வெளியிட்டாரு. அதுதான் மிகப்பெரிய அளவிற்கான பூதாகர பிரச்சனையா மாறுச்சு. என்ன சொல்றாருன்னா, பார்ன் இன் நார்த், ஃபோர்ஜ்டு இன் மிடில் லேண்ட், ஹார்ட்லேண்ட், வர்ஷிப் இன் சவுத் அப்படிங்கிறாரு. அதாவது வடக்கில் பிறந்து மத்திய இந்தியாவில் வார்த்து உருவாக்கப்பட்டு தென்னிந்தியாவில் வழிபடப்படுகின்ற போர்க்கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை பார்த்த உடனே தெரியுது முருகனை பத்தின படம். முருகன் வந்து வடக்குல பிறந்தாரு, வட இந்தியாவுல பிறந்து தென்னிந்தியாவுல வழிபடப்படுகின்றவர் அப்படின்னு சொல்றாருன்னு தெரிய வந்த உடனே நமக்கு வந்து கோபம் வந்துருச்சு. நமக்குன்னா தமிழர்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா காலம் காலமாக நாம என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா, முருகன் என்பவர் தமிழ் கடவுள், முருகன் என்பவர் தமிழர்களுக்கான மூல முதல் தெய்வம் அப்படின்னு தான் வந்து நாம முருகனை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழல்ல யாரோ எங்கிருந்தோ வந்து முருகன் வந்து வடக்குல பிறந்தாரு, தெற்குல வழிபடப்படுறாரு அப்படின்னு வரலாற்றை மாற்றி சொல்லும் போது இயல்பிலேயே நமக்கு வந்து கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. 2வது, இந்த விவாதத்துக்குள்ள நான் நுழையறதுக்கு முன்னாடி இந்த தயாரிப்பாளர் நாகவம்சியை பத்தி கட்டாயம் நாம பேசியே ஆகணும். இந்த நாகவம்சிக்கு முருக கடவுள் மீது உண்மையாகவே பக்தி இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தா அப்படி எதுவும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இல்ல. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். அடுத்து தெலுங்கு திரை உலகத்தை எடுத்துக்கிட்டா அவங்க முருக கடவுளை உண்மையாகவே மதிக்கிறாங்களா
இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் வெங்கடாஜலபதி தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கடவுள். அவரைத்தான் இவங்க வந்து ரொம்ப போற்றி புகழ்ந்து பேசுவாங்க, படங்கள்லயும் நடிப்பாங்க, அதை வந்து படமா எடுத்து வெளியிடுவாங்க. தெலுங்கு திரையுலகம் முருகனை எந்த அளவுக்கு மதிச்சிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இப்ப இந்த நாகவம்சி இருக்கிறாரு இல்ல, இவர் வந்து ஏற்கனவே இன்னொரு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. என்ன படம் அப்படின்னா கிங்டம். கிங்டம் நம்ம நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு திரையரங்கா போய் இதை அவங்க தேடக்கூடாதுன்னு சொல்லி அது நம்ம போராட்டம் பண்ணோம். அவரு அந்த படத்துல நடிச்சவர் யாரு, அடிக்கடி பேர் மறந்துருது, விஜய் தேவரகொண்டா. அவர் தான் அந்த படத்தோட கதாநாயகன். அந்த படத்துல நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளோட அந்த போராட்ட வாழ்க்கையவே, போராட்ட வரலாற்றையே மொத்தமா திருச்சி மறைச்சு எடுத்திருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னமோ பெரிய தாதாக்கள், ரவுடிக்கள், கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஈவி இறக்கமே இருக்காது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை கூட விட்டு வைக்காம அவங்களோட கழுத்து அறுத்து கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடூரமா காட்டியிருப்பாங்க. அந்த ராமாயணத்துல வந்து எதிரியா இருக்கிறவங்க எல்லாம் அரக்கன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இதுல வந்துட்டு இவங்க எல்லாம் அரக்கர்கள். அதேதான், அந்த அளவிற்கு கொடூரமாக சித்தரிக்கப்பட்ட வில்லனோட பேர் என்ன, முருகன். இந்த படத்தை தயாரிச்சது யாரு, நாகவம்சி. இதே நாகவம்சி தான் இப்ப முருகனை வச்சு காட் ஆஃப் வார்னு படம் எடுக்க போறாராம். உங்க பக்தி லட்சணம் தெரியல, நீங்க தமிழர்களோட வரலாற்றின் மீது எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோட இருக்கிறீங்கன்னு தெரியல. அங்க இருக்கிற தெலுங்கர்கள் மட்டும் கிடையாது, இங்க நம்ம கூடவே இருக்கிற சில தெலுங்கர்களும் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளையும் நம்முடைய தேசிய தலைவரையும் இழிவுபடுத்தி பேசுறாங்க. அது வேற விவாதம், அதுக்கு போலாம். அடுத்து தெலுங்கு திரைப்பட உலகத்துல சண்முகா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த சண்முகா அப்படிங்கிற படத்துடைய கதை என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த படத்தை முழுசா பார்க்கல, ஆனா அந்த படத்துடைய கதையை வந்து கேட்டு இருக்கிறேன். ஒரு ஊர்ல கன்னி பெண்கள் எல்லாம் காணாம போயிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட நாள்ல அந்த கன்னி பெண்களை பலி கொடுத்து யாகம் வளர்த்தா அழகா மாறலாம் அப்படின்னு வந்து ஒரு பூஜை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் போகுது. யார அழகா மாத்துறது அப்படின்னா, 6 முகம் கொண்ட ஒரு அசுர குழந்தை வந்து பிறந்திருக்கும். அந்த அசுர குழந்தைய அழகா மாத்துறதுக்காக தான் இந்த கன்னி பெண்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து இந்த குழந்தை மேல தெளிச்சா அந்த குழந்தை வந்து அழகான குழந்தையா மாறிடும். படம் முடியும் போதுதான் தெரியுது அது அசுர குழந்தை கிடையாது, அது முருகன். முருகனுக்கு வந்து ஒரு கர்வம் இருந்துச்சான், நான் தான் ரொம்ப அழகானவன் அப்படின்னு. அந்த கர்வத்துக்கு ஒரு சாபமாத்தான் நீ அசிங்கமா போறப்ப அப்படின்னு வந்து ஒரு சாபம் வந்துச்சான். அந்த சாபத்தை இப்படி தீர்த்துக்க பார்த்தாராம் முருகர். கடைசியில படம் முடியும் போது இந்த கதை வருது. நீங்க முருகனை மதிக்கிற லட்சணம் இது. நீங்க வந்து எங்க முருகனை பத்தி படம் எடுத்து எங்களுக்கு வந்து வரலாறு சொல்லி தர போறீங்க, எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அப்ப இப்படிப்பட்டவர் வந்து ஒரு ஒரு படத்தை எடுக்கிறாரு, அதுல வந்து 3 வரி குறிப்பு ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கிற போது நிச்சயமா எங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும், நாங்க வந்து எதிர்க்கத்தான் செய்வோம். இதுல வந்து நண்பர் பாரி அவரு பேசுனதுக்கு வருவோமே, அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். ஜூனியர் என்டிஆர் ஒரு பதிவு போட்டார், த சன் ஆஃப் சிவா, The Pride of Parvati, The Eternal Commander, and once again with Trivikram Srinivas. அவரோட இன்னொரு படம் பண்றேன், ஏற்கனவே 2 படம் பண்றாரு, 3வது படம் வருது. ஏற்கனவே ஜூனியர் என்டிஆர் என்னன்னா பேன் இந்தியா பிலிம், அவர் பேன் இந்தியா ஸ்டாரா மாறிட்டாரு. நமக்கு தெரியும், முதல் படம் அவர் வந்து RRRல பேன் இந்தியா ஸ்டார் ஆனாரு. அவர் முதல் நடிச்ச படம் நான் அப்படிதான் பாத்துருக்கேன். 2வதா வந்துட்டு அவருடைய பேன் இந்தியா பிலிம் வந்து தேவரா, அதுவும் நம்ம பாத்துட்டோம். அந்த அளவுக்கு அது நான் பாக்கல. ஆமா, இந்த 2 படமே நான் பாத்துட்டேன். ஏன்னா இந்த பேன் இண்டியா பிலிம்ங்கிறது கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா ஆடியன்ஸை வந்து குறி வச்சு டப்பிங்கோட சேர்த்து எல்லாம் பிளான் பண்ணி தான் எடுக்கிறானுங்க. இப்போ ஆல்ரெடி 4 பேன் இண்டியா பிலிம் என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் நடிச்சு எல்லாம் இருக்கு, வர்றதுக்கு இருக்கு. 4 இது கிட்டத்தட்ட முடிக்க போறாரு, முடிச்சுட்டு 5வது தான் இது வரப்ப. ஸோ இவருடைய 7வது பேன் இண்டியா பிலிமாக இந்த முருகன் பிலிம் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பீக் லெவல்ல அவர் வந்து பேன் இண்டியா ஸ்டாருடைய உச்சத்துக்கு போறதுக்கான படமா இது அமையும். 2027 or 28க்குள்ள இந்த படம் வரும்னு நினைக்கிறேன். எப்ப வந்தாலும் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு உச்சத்துக்கு கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைக்கிற அந்த நடிகர் எவ்வளவு ஒழுக்கமா எவ்வளவு நிதானமா கதையை வந்து சூஸ் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணிருங்க, ஒண்ணு ஸ்கந்த கார்த்திகேயன் அப்படின்னு போட்டோ, ஸ்கந்தன்னு போட்டோ, இல்ல கார்த்திகேயன் போட்டோ, குமரன் போட்டோ, ஏதோ ஒண்ணு போட்டு அதுல போட்டு எடுத்துக்கங்க. எதுக்கு தமிழ் முருகன் மேல கை வைக்கிறீங்க? இந்த கேள்வி எனக்கும் வரத்தான் செய்யும். இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, நான் ஒரு இலக்கிய ஆதாரம் சொல்ல விரும்புறேன். நண்பர் பாரிக்கிட்ட நம்ம அடுத்து வருவோம். பாரிக்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் முடிச்சோம்னா தான் பாரி ஏன் சொல்றோம் சொல்லும்போது அது புரியணும்ல, அதுக்காக தான். இப்ப எடுத்துக்காட்டு நீங்க வந்து தமிழ் இலக்கிய வகையில தமிழ் பக்தி இயக்கத்துல மிக முக்கியமாக ஒரு நபர் வந்து உயர்த்தி பேசப்பட்டுக்கிட்டே இருந்தார். அவர் பேர் வந்து திண்ணப்பர் கண்ணப்பர் ஆனாரு. கண்ணப்பர் எப்படி ஆனாருன்றது நமக்கு தெரியும் தானே. அதுக்கு வந்து முதல்ல வந்துட்டு முதல் கட்ட உள்ளூர்ல கதைகள் இருந்துச்சு. உள்ளூர்ல இருந்து நாட்டுப்புற கதைகள்ல உள்ளூர்ல பேசப்பட்ட சைவ சமய கதைகள்ல அது இருந்துச்சு. சைவ சமயம் பக்தி இயக்கமாக வளர்ந்து வரும்போது அவருடைய கதை வந்து திருத்தொட்ட தொகையில, அதுக்கு பிறகு வந்த மற்ற கதைகள்ல பேசப்பட்டு பெரிய புராணத்துல முழு கதையாகவே அது பாடப்பட்டுச்சு. பெரிய புராணத்துல அவர் வந்து திருக்காலத்தி மலையில ஒரு வேடனா இருந்தாரு. ஒரு வேடனுடைய பாதம் சிவபெருமானின் நெற்றியை தொட்டது. இதுதான் ஆக்சுவலான ஸ்டோரி.
நெற்றி தொடுற அளவுக்கு கண் போயிருச்சுன்னா கை கால் போயிரும்ல. அதுதான் 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிழார் எழுதி முடிச்சிட்டாரு. 13ஆம் நூற்றாண்டுல கர்நாடகால வீரசைவம்ங்கிற அந்த மரபு தோன்றுச்சு. வீரசைவ மரபு ஒரு முக்கியமான மரபாக வளர்ந்து வருது. பக்தி இயக்கமா அங்கேயும் ஒரு பக்தி இயக்கமா லிங்காயத்து சமூகம் உருவெடுத்துச்சு. அப்போ அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தீண்டாமைய, அங்க இருக்கக்கூடிய அந்த சாதிய வேறுபாடுகளை கலையணுன்றதுக்காக அவங்க ஒரு முக்கியமான நபரை எடுத்துக்க பார்த்தாங்க. கண்ணப்பரை எடுத்துக்கிட்டு சைவம் தானே, சைவம்ங்கிறதுனாலையும் சிவன்கிறதுனால அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஒத்து போறதாவும் மாறி போச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா சிவனின் நெற்றியை தொடர்ந்து ஒரு வேடனின் கால் அப்படிங்கிற விதமாக எல்லா சமயத்தவர்களையும், எல்லா சாதியினரையும், எல்லா சமூகத்தினையும் ஒருங்கிணைப்பதற்காக அவங்க கண்ணப்பரை பயன்படுத்திட்டாங்க. நீங்க சொல்ற அந்த வீரசைவம் இருக்கு இல்லையா, வீரசைவ மரபுல நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. எல்லாருடைய இலக்கியங்களுமே எழுதப்பட்டிருக்கு இருக்காங்க. ஆமா. இப்ப சமீபத்துல கூட இந்த கண்ணப்பரை அடிப்படையாக வைத்து கண்ணப்பா அப்படின்னு படம் வந்துச்சு. ஆமா. அப்போ இந்த கண்ணப்பர் எங்க பிறந்தாருன்றது பெரிய புராணத்துல வருதுன்னா திருக்காலத்தி மலையில. திருக்காலத்தி மலை எங்க இருக்கு? ஆந்திரால இருக்கு. ராஜேந்திர சோழன் தான் அந்த கோயிலை கட்டுனது நமக்கு தெரியும். திருக்காலத்தி உள்ள காலத்தினாதர் உள்ள காலஸ்தி 2 பாடல் நமக்கு தமிழ் இலக்கியங்கள் 2 பாடல்கள் இருக்கு இல்லையா. இப்ப ராஜேந்திர சோழன் இப்ப கோயிலை கட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் பக்கத்துல அவங்க கண்ணப்பருக்கு ஒரு கோயில் கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம கட்டினா ஞாபகம் இல்லை. அப்போ ஆந்திராவிலையும் சரி, கர்நாடகாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி கிட்டத்தட்ட கண்ணப்பர் ஒரு முருகன் கூட இப்பதான் போறாருன்னு வச்சுக்கலாம். கண்ணப்பர் ரொம்ப பரவலாவே இருக்கு. இப்போ இந்த கண்ணப்பரை நம்ம எவ்வளவு படம் எடுத்தோம், அவன் எவ்வளவு படம் எடுத்தான், ஒரு கம்பேரிசன் வைப்போமா? அதுல பாருங்களேன், நம்ம வைக்கும் போது அது ரொம்ப எனக்கே ஒரு மோசமா இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு தமிழ்ல 1938 அதாவது தொடக்க கால தமிழ் திரைப்படங்கள்ல 1938 கண்ணப்ப நாயனார் ஒரு படம் வருது. அதற்கு பிறகு சில படங்கள்ல சும்மா வைக்கிற மாதிரி ஒவ்வொரு காட்சிகளா வைப்பாங்க இல்லையா, அப்படி சில படங்கள் வருது. அதுக்கப்புறமா பெருசா எந்த படமும் கிடையாது. ஆனா தெலுங்குல காளகஸ்தி மகாத்மியம் 1954 ஒரு படம் நடிச்சது யாரு தெரியுமா? ராஜ்குமார். அவர் அறிமுகமான படம் அது. ஆமா. அது பேதார கண்ணப்பா அப்படிங்கிற பேர்ல அப்போ வெளியே வந்துச்சு. தெலுங்குலயும் அந்த படம் ஹிட், கர்நாடகாவில அந்த படம் ஹிட். ஏன்னா அவங்க தான் ஆந்திரால கண்ணப்பாரை கொண்டாடுறாங்க. ஒரு மொழியை மாற்றம் பண்ணா போதும். பக்த கண்ணப்பா 1976 இது கர்நாடகால தான். ரிபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜுன்னு ஒருத்தர் நடிச்சது. அப்புறம் 2025 கண்ணப்பா பிரபாஸ் நடிச்சது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த படம் தான். கன்னடத்துல பாத்தீங்கன்னா பேதார கண்ணப்பா 1954 ராஜ்குமார் முன்னாடி சொன்னது தெலுங்கு சினிமால. அதற்கு பிறகு சிவசரணே நம்பியக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் 1955 தெலுங்குல. சோ எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட்ல நிக்கிறது கன்னடம் தான் அதிகமா இருக்கு. ஹிந்தியில அதாவது நம்ம தெலுங்குலயோ கன்னடத்திலயோ தமிழ்லயோ எடுக்கப்பட்ட படங்களை அவங்களுக்கு சிவபக்தி இருக்கு இல்லையா, அதை அவங்க வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி அதன் மூலமாக சிவபக்தா கண்ணப்பா இந்த மாதிரி ஒரு சில படங்கள், பேதார கண்ணப்பாவே ரீமேக் ஹிந்தியில பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய. அப்புறம் ஹிந்தியில சிவ மோடக்க வச்சு சிவபக்தான ஒரு படம் எடுத்திருக்காங்க. கன்னடத்துல தான் படங்கள் அதிகம். கண்ணப்ப நாயனார் நம்ம மறந்துட்டோம். நம்மிடமிருந்து எடுக்கப்பட்ட ஒருவர். அவர் இப்படி அவங்களுக்கானதாகவே மாற்றப்பட்டார். இப்ப கண்ணப்ப நாயனாரை பத்தி ஒரு படம் எடுக்கணும்னு தமிழ் திரைப்படத்துல ஒருத்தர் இருக்கா? கண்ணப்ப நாயனாரை விட்டு 63 நாயன்மார்கள்ல யாரத்தான் அடிப்படையா வச்சு இங்க படம் எடுக்கப்பட்டிருக்கு? சொல்லிக்கிற மாதிரியான எந்த ஒரு மன்னரை அடிப்படையா வச்சு படம் எடுக்கப்பட்டிருக்கு? இப்ப முருகனையே எடுத்துக்கோங்க. முருகனை வச்சு கந்தன் கருணை, கந்தன் அடிமை, அப்புறம் இன்னும் ஒரு சில படங்கள் மட்டும்தான் எடுக்கப்பட்டுச்சு. அடுத்தபடியாக அரசன் படம் அப்படின்னு சுட்டி காட்டணும்னா ராஜராஜ சோழனை அடிப்படையா வச்சு சிவாஜி நடிச்சு ஒரு படம் வெளியாச்சு. அதை தாண்டி எத்தனை வீர அரசர்கள் நம்ம தமிழ் இனத்துல இருந்திருக்கிறாங்க. ஏன் அவங்களையெல்லாம் அடிப்படையா வச்சு ஒரு படத்தை எடுக்கல? ஏன் நம்ம மரபை அடிப்படையா வச்சு நாம எந்த ஒரு படத்தையும் தயாரிக்கவே இல்லை? காலம் முழுக்க இந்த கமர்ஷியல் பிலிமுக்குள்ளேயே இந்த தமிழ் சினிமா உழன்று இன்னைக்கு அது என்னன்னா வெறும் ஒரு என்ன சொல்றது வியாபாரத்துக்கான ஒரு தளமா இருக்கே தவிர மத்தபடி மக்கள் மத்தியில ஒரு கலைய ஒரு பண்பாட்டை எடுத்து கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான ஊடகமா அது இல்லாம போயிருச்சு. அதனுடைய பெரும் குறைதான் மாற்று மொழிக்காரர்கள் நம்ம கடவுள்களை அடிப்படையா வச்சு படம் எடுக்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதை நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படிங்கிற மாதிரி நீ எடுக்கல நான் எடுக்கிறேன்ட்டு அவன் வரான். அவன் எடுத்தான்னா அவன் திருமுருகாற்று படையவோ சங்க இலக்கியங்களையோ படிச்சுட்டு இந்த படத்தை எடுக்க போறதில்ல. அவன் படிச்சதெல்லாம் வடமொழி புராணங்கள், கந்த புராணத்தையும். அப்ப அதுல சொல்லப்பட்டு இருக்கிற கதையை அடிப்படையா வச்சுதான் அவன் படம் எடுப்பான். அதுல முருகர் வடக்குல பிறந்தாரு, தெற்குல வழிபடப்படுறாரு அப்படின்னு தான் சொல்லி இருப்பாங்க. அப்ப அவங்க அப்படிதான் பேசத்தான் செய்வாங்க. நாம நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாம பின்பற்றாம கடைபிடிக்காம
அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்காம போனதனுடைய விளைவு இது. இல்ல இப்போ நண்பர் பாரிசாலனை பத்தி நம்ம பேசுறோம். நண்பர் பாரிசாலன் வந்து ஒரு விவாதத்துக்கு வந்து போனதோ அவர் வந்து முருகரை பற்றி பேச நினைச்சதே நம்ம தப்புன்னு சொல்ல போறது கிடையாது. எந்த ஒரு தமிழரும் முருகன் சார்ந்த இந்த பிரச்சனையில தன்னுடைய குரலை பதிவு செய்யணும், தமிழினத்தினுடைய குரலை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறது தப்பு கிடையாது. நானும் அப்படி நினைக்கல, நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்க நான் நம்புறேன். அப்படி இருக்கும்போது நண்பர் பாரிசாலன் பேசினது தப்பு கிடையாது. ஆனா அவர் தவறான தகவலை பேசி விட்டாருங்கிறது தான் என்னுடைய முதல் கட்ட விமர்சனம். அவரு விக்னேஷ் அவரோட ஒரு விவாதம் நடத்திருக்காரு. அந்த விவாதத்தை நான் பார்க்கும்போது எனக்கு முதல் கட்டமாக தோன்றிய விமர்சனம் என்னன்னா, நீங்க ஒரு விவாதத்துக்கு போயிருக்கீங்க, விவாதத்தினுடைய மைய பொருள் என்ன, கருப்பொருள் என்ன, பேசு பொருள் என்ன, இதை விட்டு விலகி ஏதோ ஒரு திசையில பேசி கடைசியில அந்த விவாதம் எப்படி முடிஞ்சிருக்குன்னா, உங்களுக்கு அதிகமா தெரியுமா, எனக்கு அதிகமா தெரியுமா அப்படிங்கிற மாதிரியும், நீங்க சொல்றது சரியா நான் சொல்றது சரியா அப்படிங்கிற மாதிரியும் தான் போயிருக்கே தவிர்த்து பேசுகின்ற கருப்பொருள் என்ன, கருப்பொருள் சரியா தவறா, கருப்பொருள் இந்த பக்கமா அந்த பக்கமா, இதைத்தான் நான் பேச வச்சிருக்கணும், ஆனா அதை பேசல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஆனா பெருசா அந்த விமர்சனத்தை யாரும் வைக்கல. நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல நண்பர் பாரிக்கு வந்து ஃபயர் விடுறதெல்லாம் நல்லா பார்க்க முடியும். ஆனா ஃபயர் விடுறது தப்பு கிடையாது. ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியே விமர்சன கண்ணோட்டத்தோட இது தவறு, இந்த இடத்துல ஒரு பேசியிருக்க கூடாது, இப்படி ஒண்ணு வைக்கலாமே. இப்ப இவ்வளோ சொல்றல்ல, நீ விவாதத்துக்கு போயிருக்கலாமே. இந்த கேள்வி நான் கேட்கல, திரு பாரி அவர்கள் தான் இன்றைய விளக்க காணொலியில கேட்டு இருக்கிறார். எல்லாரும் வந்து நான் அப்படி பேசியிருக்கலாம், இப்படி பேசியிருக்கலாம், இன்னும் ஆதாரத்தை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இவ்வளவு வக்கனையா பேசுறவங்க நீங்க போயிருக்கணும் விவாதத்துக்கு. பதிப்பகத்துடைய பதிப்பாளராக இருக்கக்கூடிய பத்ரிசேஷாத்ரி அவர்கள் விவாதத்திற்கு அழைத்த போது நீங்க என்ன பதில் சொன்னீங்க, நான் என்ன பதில் சொன்னேன், ரெண்டுமே சமூக வலைத்தளத்துல இருக்கு, ஆமா பாத்துக்கிட்டோம். நாங்க தயாரா தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னோம். நாங்க தயாரா தான் இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பத்தியும் பேசணும் நான் இன்னொன்னு கேட்டேன், அதை பத்தியும் பேசணும் வரீங்களான்னு தான் நான் கேட்டேன். ஏற்கனவே நாம வந்து கடந்த காலகட்டங்கள்ல பத்ரிசேஷாத்ரி அவர்களோட ஒரு விவாதம் பண்ணோம். அன்னைக்கு நீங்க கேட்ட எந்த கேள்வியுமே அவர் வந்து மறுக்கல, எல்லாத்தையும் அவர் கிட்ட அக்செப்ட் பண்ணிட்டு அவர் ரொம்ப அந்த தன்மையா நழுவல் பாதையோட தான் அவர் பேசினாருன்றது என்னுடைய எண்ணம். அப்படிதான் அவர் அப்படிதான் பேசினார் உண்மையா நினைக்கிறேன். அப்போ நாம வந்து எந்த விவாதத்துக்கும் ஒதுங்கல. விக்னேஷுக்கும் சண்டை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க அதை கொண்டு போயிட்டீங்க. பேசுகின்ற கருப்பொருள் முருகர் எங்கே பிறந்தார், முருகர் என்கின்ற தொன்மம் தமிழரின் தொன்மமா அல்லது வட இந்திய தொன்மம், அவ்வளவுதான். இதுதான் இதுதான் மைய கரு. இத பேசாம இத விவாதிக்காம விவாதம் வந்து எங்கெங்கயோ போகுது. ஆமா, இப்ப இதுல நான் வந்து நண்பர் பாரி அவர்களை குறை சொல்றதுக்காக இந்த காணொலியை உருவாக்குறதா அதை அமைஞ்சிடக்கூடாது. அதனால நானும் அவரை தள்ளி வச்சிடறேன். இது அவர் மீது, அவருடைய விவாதத்தின் மீது விமர்சனம், அவர் மீது விமர்சனம் இல்ல. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோமே, விக்னேஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பேன் இந்தியாவுக்காக அவர் இதை எடுத்துட்டாருங்க, அதனால அவர் நார்த் சவுத் அதெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு நியாயப்படுத்துறாரு. எனக்கு நியாயமா ஒரு கேள்வி என்ன தோணுச்சுன்னா, பேன் இந்தியா இந்தியாவை இணைக்கிற மாதிரி ஒரு கதை வேணும், இதெல்லாம் உங்களுக்கு தேவை. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், பார்ன் இன் சவுத், ஃபோர்ஜ்ட் இன் ஹார்ட்லேண்ட், வொர்ஷிப்ட் இன் நார்த் அப்படின்னு போட்டு, இப்படி போட்டிருந்தா கூட நீங்க இந்தியாவை ஒருங்கிணைக்கிற மாதிரி பேன் இந்தியா கதையா மாத்திருக்க முடியுமே. ஏன் நீங்க அப்படி மாத்தல? உங்களுக்கு ஏன் வந்து ஒருத்தர் வந்து தென்னிந்தியாவில பிறந்தாருன்னு சொன்னா வலிக்குது, தென்னிந்தியாவில் பிறந்து ஒருத்தர் வந்து வட இந்தியாவில் வந்து வழிபடப்படுகிறாருன்னு சொன்னா ஏன் வலிக்குது? இப்ப இது வந்து முக்கியமான ஒரு கட்டம். இதை நான் வந்து சுருக்கமா ஒரு பின்னணியை சொல்லி விளக்கிட்டு முடிச்சுக்கிறேன், நீ வந்து தொடர்ந்து பேசு. நான் வந்து இந்த பிரச்சனை தொடங்குனதுல இருந்து சில முக்கியமான முகநூல் பக்கங்களை போய் ஆராய்ஞ்சேன். அது என்ன முக்கியமான முகநூல் பக்கம் அப்படின்னா, குறிப்பிட்டு சொல்லும்படியான சில பிற மொழியாளர்களுடைய முகநூல் பக்கம். அதை போய் ஆராய்ச்சி பார்க்கும்போது இது வந்து இன்றைக்கு திட்டமிடப்பட்ட ஒரு செயல் திட்டமா எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் ஒரு படத்தை எடுக்கணும், இப்படியெல்லாம் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யணும் அப்படிங்கிறது இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டது மாதிரி எனக்கு தெரியல. தமிழர்களிடம் மிச்ச சொச்சம் இருக்கின்ற தனித்துவமான பண்பாட்டு அடையாளங்களையும் மொழி கூறுகளையும் ஒட்டுமொத்தமா செதைச்சு அழிச்சிட்டு அவங்களையும் இந்த இந்துத்துவ நீரோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து இந்துத்துவ கலாச்சாரத்துக்குள்ள இணைச்சிடணும் அப்படின்னு நீண்ட நெடிய கால செயல் திட்டத்தை அடிப்படையா வச்சுதான் இது நடந்துகிட்டு இருக்கு. நான் பார்த்த அந்த பிற மொழியாளர்களோட முகநூல் பக்கத்துல எல்லாம் முருகன் தமிழ் கடவுள் என்பது போங்கு, தமிழ் என்பது தமிழுக்கு மட்டுமே உரியது என்பது சுத்த பேத்தல், இதெல்லாம் பேசுறது யாரு? பிற மொழியாளர்கள். இதே மாதிரி உங்க மொழிய உங்க மாநிலத்துல வந்து எழுதி விமர்சனம் பண்ணி நான் ஒரு பதிவு போட முடியுமா? ஆனா இங்க முடியுது. அப்ப இது வந்து இன்றைக்கு தொடங்கிய ஒன்று கிடையாது, நீண்ட நெடிய காலமாகவே இப்படி ஒரு செயல் திட்டம் இவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலேயே தொன்மம் வாய்ந்த ஆரிய கலப்பில்லாத, இதை சொல்லிட்டா வேற இவங்களுக்கு ஒத்துக்குது, ஆரியம் அப்படிங்கறது ஒன்னே கிடையாதுன்னு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அது தனி விவாதம்.
அப்ப ஆரிய கலப்பில்லாத சில பண்பாட்டு கூறுகளும் மொழியியல் கூறுகளும் தமிழர்களிடம் மட்டும்தான் இருக்கு. அதை நாம காப்பாத்த முன்னெடுக்கிற எல்லா முயற்சிகளையும் இவங்க ஒரு பக்கம் முட்டுக்கட்டை போட்டு தடுத்தது மட்டும் இல்லாம இப்ப அந்த பண்பாட்டு கூறுகளையும் மொழியியல் கூறுகளையும் செதைச்சு விடுறதுக்கான வேலையும் தொடங்கி இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. நான் வந்து பேன் இந்தியாவுக்காக நீங்க தெற்குல பிறந்தார் வடக்கில் வெளிப்படப்படுகிறாரு வச்சு இந்தியாவை இணைச்சிருக்கலாமே நான் கேட்டேன். இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். விக்னேஷ் அவர்கள் பாலிடாக்ஸ்ல பதில் சொல்லணும். தப்பு இல்ல. நாம என்ன கேட்கிறோம்னா ஒவ்வொரு முறையும் வடக்கிலிருந்து ஒருத்தர் வந்தா தெற்க காப்பாத்தினாருங்கிறது எப்படி இருக்குன்னா ஏதோ எல்லா நேரத்திலயும் வந்து நியூயார்க்ல இருந்தா மார்வல் ஹீரோஸ் வந்து உலகத்தை காப்பாத்துறாங்க. இல்ல இந்த கேள்விக்குதான் திரு விக்னேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானா சொல்றேன் இல்ல திரிவிக்ரமா சொல்றாரு, நாகவம்சியா சொல்றாரு, தமிழ் சங்க இலக்கியங்களான திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலுமே முருகன் வந்து இமயமலையில பிறந்தாருன்னு தானே சொல்றாங்க. இமயமலை எங்க இருக்கு? வடக்குல தானே இருக்கு. அப்ப தமிழ் சங்க இலக்கியங்கள் சொல்றத தானே நாகவம்சியும் சொன்னாரு. உங்களுக்கு ஏன் கோபம் பொத்துக்கிட்டு வருது அப்படின்னு கேக்குறாரு. இதுல திரு பாரி பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா, விக்னேஷ் வந்து இந்த கருத்தை முன் வச்சு வாதத்தை தொடங்கும் போது ஒரு டிஸ்கிளைமர், ஒரு முன்னறிவிப்பை போட்டுட்டாரு. சமஸ்கிருத இலக்கியங்களை பத்தி நாம 2 பேருமே பேச வேணாம். உங்களுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கும் தெரியாது, அதனால அதை பத்தி நாம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அத விட்டு கொடுத்திருக்க கூடாது. ஏன்னா எல்லா குழப்பங்களுமே எல்லா முரண்பட்ட கருத்துக்களுமே முருகன், அதாவது தமிழ் முருகன் ஆரிய முருகனாக மாற்றப்பட்ட எல்லா கதைகளுமே அந்த சமஸ்கிருத இதிகாச புராணங்கள்ல தான் இருக்கு. இல்ல இப்ப அவர் வாதத்துக்கு ஒன்று சொன்னார் இல்லையா, உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, பேச வேண்டாம் அதை பத்தி அப்படின்றாருல. அதே மாதிரி சமஸ்கிருதம் என்ன கதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். கரெக்ட். சமஸ்கிருதத்துல எந்த கதையும் நீ என்கிட்ட கொண்டு சொன்னாலும் ஏப்பா எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, நீ சொன்னால் நான் அதை செக் பண்ண முடியாது. சரி, இந்த வாதத்துக்கு வருமே, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, நீ எதுக்கு என் கோவில்ல சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ற? இதெல்லாம் நான் கேட்பாங்க. சமஸ்கிருதத்துல எனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எதுக்கு சமஸ்கிருதம் எனக்கே தெரியாது, என் கடவுளுக்கு தெரியுமா, எதுக்கு அர்ச்சனை பண்ற? வேணாம் விட்டுரு. அந்தந்த மாநில மொழிகள்ல அந்தந்த கோவில் கருவறையில அர்ச்சனை பண்ணுங்க, ஏத்துக்கிறீங்களா? 2வது, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இந்த இதிகாச புராணங்களை எல்லாம் ஆய்வு பண்ணி புத்தகம் எழுதி இருக்கிறாங்கல்ல, அதுல இருந்து மேற்கோள் காட்டி தானே நான் பேச போறேன். அதுல இருக்கிற கருத்து சரியா தப்பான்னு பேசி இருக்கணும். அதை விட்டுட்டு விக்னேஷ் வந்து நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லி கடந்து போனது அவர் வந்து லாவகமா தப்பிக்கிறதுக்காக முன் வச்ச ஒரு கருத்தா தான் நான் பாக்குறேன். இல்ல, நான் வந்து வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன். விக்னேஷ் அவர்களுக்கு சமஸ்கிருத ஆய்வாளர்கள் இருந்து படிக்கக்கூடிய அளவுக்கு ஆய்வு நுட்பம் இல்ல. அப்படிதான் சொல்லணும். அப்படி நான் சொல்ல வரல. அவருக்கு பேச வேண்டியதானே, அவருக்கு பரந்துபட்ட நூல் வாசிப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இருக்குன்னா பேச வேண்டியது. அதான் பிரச்சனை. ஏன் மறுக்கிறீங்க? அதான் பிரச்சனை. சமஸ்கிருத இதிகாச புராணங்கள்ல முருகனுடைய பிறப்பை பற்றி சொல்லி இருக்கின்ற கருத்துக்களை முன்வைத்து வாதாட தொடங்கினால் அங்கவே அந்த வாதம் வந்து முடிஞ்சு போயிடும். இப்ப நான் வந்து ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிட்டு இந்த சமஸ்கிருத இதிகாச புராணங்களுக்குள்ள போலாம். இப்ப அவர் சொல்றாரு இல்ல, சமஸ்கிருதம் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, அதனால அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு. அப்ப தெரிஞ்சவங்க அதை ஆய்வு பண்ணி சொன்னா இவர் ஏத்துக்கு வரா? ஏன் கேக்குறேன்னா, இவர் அந்த விவாதத்துல ஆரியர்களோட வருகையை வந்து திரு பாரி அவர்கள் முன்வைத்த போது அதை மறுத்து பேசுறதுக்காக அம்பேத்கரை கொண்டு வந்தார். அம்பேத்கரே வந்து ஆரியன் இன்வேஷன் தியரியை வந்து மறுத்து இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. சோ விக்கி வந்து அம்பேத்கரோட அந்த ஆய்வு கருத்துக்களை ஏத்துக்கிறாரு. இதே அம்பேத்கருக்கு சமஸ்கிருதம் நல்லா தெரியும். சமஸ்கிருத இதிகாச புராணங்களை ஆய்வு செஞ்சு இந்து மதத்தின் புதிர்கள், ராமன் கிருஷ்ணனின் உண்மை நிலைகள் அப்படின்னு புத்தகம் போட்டிருக்கிறாரு. அந்த புத்தகங்கள்ல ராமனை பற்றியும் கிருஷ்ணனை பற்றியும் அம்பேத்கர் ஆய்வு செய்து வெளியிட்ட எல்லா கருத்துக்களையும் விக்கி இப்ப ஏத்துக்குவாரா? ஏன்னா அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அம்பேத்கருக்கு தெரியும். அம்பேத்கர் ஆய்வு பண்ணி சொன்னதை இப்ப இவர் ஏத்துக்கிறாரு. அப்படிதானே? அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் வந்து அவர் பதில் சொல்லியிருக்கணும். அவர் ரொம்ப நழுவிட்டாரு. 2வது, முதல் கட்ட நழுவலையே வந்து பாரியர் அதை வந்து அலோவ் பண்ணிருக்க கூடாது. ஏன் நழுவுறீங்க? சரி, உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க, ஆனா தெரிஞ்சவங்க சொன்னதை நான் படிச்சிருக்கிறேன், நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அவரு. இந்த இடத்துல ஏன் சமஸ்கிருத இலக்கியங்களை பேசுன்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க முருகர் வட இந்தியால பிறந்ததா சொல்றாங்க, நாம இல்ல அவர் தோன்றியதே தெற்குல தான் அப்படின்னு சொல்றோம். 2வது, அப்படி சொல்லும் போது 2த்தையும் ஒப்பிட்டு தானே பார்க்கணும். ஏப்பா நாங்க முருகன் சொல்றோம், ஸ்கந்த கார்த்திகேயன்னு சொல்லிட்டு இருக்கேன், 2 ஒண்ணா? இதுதான் முதல் கட்ட கேள்வி. 2 ஒண்ணான்னு பார்த்தா கிடையாது. அவங்க எல்லா கடவுள்களுக்குமே கடவுள்களுக்கு ஒரு பிறப்பு எழுதி வைப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க வந்து விஷ்ணு வந்து அந்தரத்தில் இருந்தார், அப்ப வந்து அவருடைய தொப்புள்ள வந்து ஒரு கொடி வளர்ந்தது, அதுல ஒரு தாமரம் முளைச்சது, தாமரம் வந்து பிரம்மர் தோன்றினார். இப்படித்தானே அவங்க ஒவ்வொரு பாகவத புராணத்தை எழுதி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட எந்த விதமான புராணங்கள் நம்முடைய கடவுள்கள் கிடையாது. நம்முடைய கடவுள்களை நாம நம்முடைய திணையுடைய தலைவனா சொன்னோம். திணை தலைவன் மறைந்து விட்டால் கூட, மறைந்ததுக்கு பிறகு கூட அவனுடைய நினைவு நம்மளை வாட்டும். இப்படி ஒருத்தன் நம்மளை வந்து ஆட்சி பண்ணானு,
1000 பிரச்சனை அவர் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவானே. இன்னைக்கு அவன் இல்லாம போயிட்டானே, சரி வாங்க போய் அவனுக்கு ஒரு கும்பிட்டு அவனுக்கு ஒரு ஏதாவது ஒரு படையல் போட்டுட்டு நம்மளும் சாப்பிடுற வழியை பார்ப்போம், வருத்தப்பட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது, இப்படித்தான் நம்ம வழிபட ஆரம்பிச்சான். இப்படிப்பட்ட பழங்குடித்தன்மையுடன் கூடிய வழிபாட்டை நீங்க வந்து முழுக்க முழுக்க வைதிக தன்மையுடன் சடங்குகளுடன் கூடிய ஒரு வழிபாட்டோட தொடர்படுத்துறீங்க. எப்படி ஒத்து போகும்? நான் தெரியாம உங்களுடைய வேதத்துல இருந்த ருத்ரன சிவன் ஒன்னா, இது சரியான விஷ்ணுவும் திருவிக்கிரமனும் அப்படிதான் மாத்தி வச்சிருக்கீங்க, ரெண்டு ஒன்னா? எங்களுடைய மாலும் உங்களுடைய விஷ்ணு ஒன்னா? நரநாராயண வழிபாடு எப்படி தோன்றுச்சு? சுவீராஜ் ஜெய்ஸ்வாலுடைய வைணவ தோற்றத்தை வச்சு பேசுவோமா? ஒண்ணு இல்ல. இப்ப இவங்களுடைய அந்த மூல முதல் கடவுள்களை எடுத்துக்குவோமே, வைணவத்தை எடுத்துக்கிட்டா விஷ்ணு தான் வந்து வேதத்துல நீ இந்திரனை முதன்மையா, அதுதான் சொல்ல வந்தேன். விஷ்ணு தான் மூல முதல் கடவுள். சைவத்தை எடுத்துக்கிட்டா சிவன் தான் மூல முதல் கடவுள். இவங்க தான் வேதத்தின் முதல்வர்கள் அப்படின்னு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் போற்றி போற்றி பாடுறாங்க. ஆனா அந்த வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி பார்த்தா சிவனை பத்தியும் விஷ்ணுவை பத்தியும் குறிப்புகளே இல்ல. ருத்ரன் இருக்கு. ருத்ரனும் சிவனும் ஒண்ணா? சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு. வடிவத்தில் தன்மை சனல் இடமருகு என்பவர் வேதங்களை ஆய்வு செஞ்சு ரொம்ப சின்ன புத்தகம் தான் போட்டிருக்கிறாரு. அதுல வந்து வேத கடவுள்கள் யார் யாரெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்கன்றத பட்டியல் போட்டிருப்பாரு. அதுல ருத்ரன், கந்தன், விஷ்ணு இந்த மாதிரியான கடவுள் பெயர்கள் வருது. ஆனா அவங்க எல்லாருமே இன்றைக்கு இவங்க சொல்றாங்கல்ல விஷ்ணு சிவன், அதோட பொருந்தாது. இன்னைக்கு இருக்க எல்லாம் பிற்காலத்துல இங்க இருந்த அந்த திருமாலோடையும் சிவனோடையும் முருகனோடையும் இணைக்கப்பட்டவங்க. அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷ்ணு வந்து ஒரு கையில பாஞ்சசனி சங்கு, ஸ்ரீசக்கரம் இந்த மாதிரியான அவங்க சொல்றாங்க. இந்த எந்த வடிவமைப்புமே அவங்களுக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப இதெல்லாம் பிற்கால உருவாக்கங்கள். வேதத்துல முழு முதல் கடவுள் அப்படின்னாலே இந்திரன், அக்னி, வாயு, வருணன் இது மாதிரியான தேவர்கள் தான். எஸ். அப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற எதுவுமே ஒத்து போகாத போது முருகன் தெற்குல பிறக்காம வடக்குல பிறந்தாருன்னு சொல்றீங்களே, இங்க இருக்கிற வழிபாட்டை திருடுறதுக்கு வழி பாக்குறியா? சரி, நான் வந்து விக்னேஷோட வாதத்துக்கே வரனே. முருகன் வந்து வடக்குல தாங்க பிறந்தாரு. என்ன ஆதாரம் அப்படின்னா, முதன்மையான ஆதாரங்களாக அவங்க கொண்டு வர்றது 3 புத்தகங்களை. 3 விட 2 வந்து முக்கியமான புத்தகங்கள். ஒண்ணு வந்து இதிகாசங்களான மகாபாரதமும் ராமாயணமும். அடுத்ததா வந்து புராணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு சரியா நினைவில்லை, அக்னி புராணம் வந்து முக்கியமான அக்னி புராணம். அடுத்ததா வந்து ரொம்பவும் பிற்காலத்துல தோன்றிய குமார சம்பவம், காளிதாசன். ஆமா, தமிழ்ல ஒரு புத்தகம் இருக்கு. அதை நான் வந்து இந்த காணொலியில சொல்ல விரும்பல, சொன்ன சீக்ரெட் உடஞ்சு போயிடும். நான் உனக்கு தனியா காதுல சொல்றேன். சரி சரியா? இப்ப இந்த சமஸ்கிருத புத்தகங்களான மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் குமார சம்பவத்திலையும் அக்னி புராணத்திலையும் முருகனுடைய பிறப்பு ஒரே மாதிரியா சொல்லப்பட்டிருக்கா? இதுதாங்க எங்க எளிமையான கேள்வி. முருகன் வந்து வடக்குல தாங்க பிறந்தாரு. ஆமா, வடக்குல தான் பிறந்தாரு. எங்கடா சொல்லி இருக்கு? சமஸ்கிருத இலக்கியங்கள்ல சொல்லி இருக்கு, திருமுருகாற்றுப்படையில சொல்லி இருக்கு, பரிபாடல்ல சொல்லி இருக்கு. எல்லாம் ஓகே, நான் வந்து இல்லன்னு மறுக்கல. இப்ப இந்த திருமுருகாற்றுப்படையில சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கும் பரிபாடல்ல சொல்லப்பட்ட கருத்துக்கும் மூலமாக இருப்பது இந்த சமஸ்கிருத இலக்கியங்கள் தான். சரியா? ஏன்னா தாக்கத்துலதான் காலத்தால் முந்தைய தமிழ் இலக்கியங்கள்ல முருகன் வந்து சிவனுக்கு பிறந்தாரு, அக்னிக்கு பிறந்தாருன்ற குறிப்பு எல்லாம் கிடையாது. இப்ப காலத்தால் முந்திய மன்னிக்கணும், இந்த சமஸ்கிருத இலக்கியங்களில் சொல்லப்பட்ட முருக பிறப்பை எடுத்துக்கிட்டா கூட அது எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கா? இல்ல. ஒரு இடத்துல அக்னிக்கு பிறந்தார், விநாயகருக்கு அந்த மாதிரி வந்து ஒரே பிறப்பு அதுவும் கிடையாது. நம்ம அது விட்டுருவோம், அது தனி டிபேட். நாமளும் வந்து டைவர்ட் ஆக வேணாம், நாம இதுல இருப்போம். இப்ப அக்னிக்கு பிறந்தார் அப்படின்னு மகாபாரதம் நினைக்கிறேன். மகாபாரதத்துல அக்னிக்கு பிறந்தாருன்னு சொல்றாங்க. தவறா இருந்தா திருத்திக்கோங்க. ராமாயணத்துல வந்து அக்னிக்கு பதிலா ருத்ரன் வந்துடுறாரு, சிவன் வந்துடுறாரு. புரியுதா? இப்ப நீங்க தான் சொல்றீங்க முருகன் வந்து வடக்குல பிறந்தாரு அப்படிங்கிறீங்க, ஒரு இடத்துல அக்னிக்கு பிறந்தாருங்கிறீங்க, இன்னொரு இடத்துல சிவனுக்கு பிறந்தாருங்கிறீங்க. ஏன் இந்த முரண்பாடு? ஒரு கடவுளின் பிறப்பை பற்றி சொல்லப்படுகின்ற கதைகள் ஏன் ஒரே மாதிரியே இருக்க மாட்டேங்குது? ஏன் இவ்வளவு முரண்பாடு இருக்குது? ஏன் வந்து இவ்வளோ என்ன சொல்றது ஆபாசமான கருத்துக்கள் இருக்கு? இப்படி வந்து ஒரு கடவுள் பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஆபாசமான கதைகள் எதன் பொருட்டு உருவாச்சுன்றத கூட நம்ம விளக்கி சொல்லலாம். வாய்ப்பு கிடைச்சா இந்த விவாதத்துல போற போக்குல நான் சொல்றேன். அப்ப நீங்க சமஸ்கிருத இலக்கியங்களை அடிப்படையா எடுத்துக்கிட்டா கூட முருகனுடைய பிறப்பு கதை என்பது ஒரே மாதிரியா சொல்லப்படல. ஒரு இடத்துல அக்னிக்கு பிறந்தவர் அப்படிங்கிறீங்க, இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு பிறந்தவர் அப்படிங்கிறீங்க. அப்ப யாருதான் முருகனுடைய அப்பா? இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தன்மையை சுட்டி காட்டணும். அது என்னன்னா, எப்பவுமே வந்து உலகத்துல வந்து ஒரு பிரிவினர்
இன்னொரு பிரிவுல இருந்து வர தெய்வத்தை கும்பிட மாட்டாங்க. கும்பிடுன்ற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அதை வந்து தன்னுடைய பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கு அவங்க கதையில கொஞ்சம் மாற்றம் பண்ணுவாங்க. சரி, இப்ப எடுத்துக்கிட்டா மதுரை வீரன் கதை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அவர் வந்து ஒரு அறிஞர் சமூகத்தை சேர்ந்தவர். பிற சமூக மக்கள் குறிப்பா உயர் சாதியினர் அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த கதை இருக்கு. சரி, அப்போ அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது உயர் சாதியை சேர்ந்த நாம எப்படி ஒரு பட்டியல் சமூகத்தினரை வந்து கடவுளா கும்பிடுறது அப்படிங்கிற ஒரு சாதிய மனோபாவம் அந்த இடத்த தடுக்குது. அப்ப என்ன பண்றாருன்னா அவருடைய கதையில கொஞ்சம் மாற்றம் பண்ணி அவர் வந்து உயர் சாதியில உள்ள ஒரு பெண்ணிட்டு தான் பிறந்தாரு. அவர் நாங்க வந்து வளர்க்க விட முடியாம அதுக்கு ஒரு சிக்கல் ஏதாவது ஒண்ணு சொல்லி அவர் குழந்தைய கொண்டு நாங்க அங்க போட்டுட்டோம். அப்ப அவங்க வீட்டுல அவங்களுடைய வீட்டுல இருந்து வளர்ந்தாரு. அப்படி அவருடைய மரபு மூலத்தை மாற்றி அவர் என்னுடைய சமூகத்தினர் தான் அப்படின்னு ஒரு பொய்க்கதையை கட்டி அதன் மூலமாக அந்த சாதிய அந்த தடையை வந்து அதுல நீக்கிறது. இப்படிப்பட்ட முறை வந்து பல முறை பலரும் கையாண்டிருக்காங்க. உலகத்துல எல்லாருமே கையாள. இது ஆரியர்களுக்கு வந்து இன்னும் கை வந்த கலைதான். இப்ப நீங்க இதே கதையை வந்து திருவள்ளுவருக்கு இவங்க சொல்லி இருக்கிறாங்க. திருவள்ளுவர் வந்து ஆதி அப்படிங்கிற பறைச்சிக்கும் பகவன் அப்படிங்கிற பிராமணருக்கும் பிறந்தவர். அதாவது உலகத்துல ஒருத்தன் அறிவாளியா இருந்தான்னா அவன் எங்களுக்கு பிறந்தவனா தான் இருக்கணும் அப்படின்னு தமிழர்கள்ல ஒரு வள்ளுவ சமூகத்துல மைண்ட் வேல்யூ ஜாஸ்தி. ஒரு வள்ளுவ சமூகத்துல பிறந்தவருக்கு அப்படியெல்லாம் இவ்வளவு அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அவர் எங்களுக்கு பிறந்தவரு. இது எவ்வளவு ஒரு நச்சுத்தனமான ஒரு கருத்து கதை. இப்படி இவங்க வந்து இந்த கதைய திருவள்ளுவரோட நிறுத்தல, தொல்காப்பியர் வரைக்கும் போனாங்க. தொல்காப்பியர் யாருன்னா ஒரு திரண தூமாக்கினி அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தினாங்க. அதுக்கு ஒரு கதையை சொன்னாங்க. ஆமா, இப்ப நம்முடைய கேள்வி என்னவா இருக்குன்னா இப்படி எல்லாம் சொல்றீங்களே இதனுடைய அர்த்தம் என்ன? இப்ப நீங்க வந்து இப்ப கால்டுவெல் வந்து பரதகண்ட புராதனம்னு ஒரு புத்தகம், அது ஒரு தொடக்க கால ஆய்வு நூல். இந்து மதத்தை கொஞ்சம் திறனாய்வோடு எழுத. கால்டுவெல்னு சொன்னாலே உங்க கடிக்க வந்துருவாங்களா? அவர் திறனாய்வோடு தான் எழுதினாரு, எல்லாத்தையும் தப்புலாம் எழுதல. அவர் திறனாய்வு எழுதும்போது என்ன சொல்றாரு, ராமாயணத்துல வட இந்தியாவில இருந்து தென்னிந்தியாவுக்கு வர்றாங்க. தென்னிந்தியாவுல தவறு செய்யறவங்களை அல்லது தங்களுடைய எதிர்க்கக்கூடியவர்களை தங்களுக்கு நெருக்கடிகளையும் இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் விளைவிக்கக்கூடியவங்களை அவங்க அரக்கன்னு சொன்னாங்க. ரைட்டு, தப்பு இல்லை. உனக்கு எதிரி அப்படி ஒருத்தனா இருப்பான்னா அவனை திட்டுறதுக்கு 4 வார்த்தை சொல்லுவேன், அது வந்து அரக்கன் அப்படின்னு சொல்லதான் எல்லாம் சரி. அப்போ உனக்கு எதிரியா இருக்கிறவனா நீ வந்து அரக்கன்னு சொன்னா சரி. உனக்கு கூட உதவி பண்ணாங்க இல்லையா, அவங்கள கூட தங்களுக்கு சமமாக கருத முடியாமல் குரங்குன்னு சொன்னாங்க. யாரு? சுக்ரீவனை, வாலிய, அனுமனை, இவங்கெல்லாம் வந்து ராமனுக்கு வந்து உதவி செஞ்சவங்க. அவங்கள கூட தங்களுக்கு சமமாக கருத மனம் இல்லாமல். அப்ப எனக்கு புரியல இது என்னத்துக்கு அர்த்தம். சமமாக கருத மனம் இல்லைன்னா என் தாழ்வா பாக்குறன்றது. அப்ப அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. நீ வந்து வடக்குல இருந்து வந்த ஒருத்தர் எங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்தாருன்னு சொன்ன, வடக்குல இருந்து ஒருத்தர் வந்தாரு, அவர் நாங்க இப்ப வழிபடுறோம்னு சொல்றேன். அது தெரியாம தான் கேக்குறேன். தெற்கில் பிறந்தார், மத்திய தேசத்தில் வளர்ந்தார், வடக்கில் வழிபடப்படுகிறார். இப்படி சொன்னா இந்தியாவை இணைக்க முடியாதா? முடியும் தானே? முடியும். அப்போ என்ன இந்தியாவை இணைக்கிறது கிடையாது. வடக்கில் பிறந்த ஒருவர் தெற்கில் வழிபடப்படுகிறார்னா வட இந்திய மேலாதிக்கத்தை எங்களோட இணைக்க நினைக்கிறேன். ஆமா, அது வந்து இந்த சமகாலம் வரைக்கும் நடக்குதா இல்லையா? இப்ப சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னாலே நேரு, பட்டேலு, காந்தி, கோகுலே இவங்கதான் வருவாங்க. இங்க தென்னிந்தியாவில இருந்த வஉசி இவங்கெல்லாம் வந்து சும்மா வேலை வெட்டி இல்லாம வெள்ளைக்காரங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எதிர்த்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி இது வந்து ஆதிகாலம் முதல் வந்து தொட்டு தொடர்கின்ற பட்டு பாரம்பரியம் மாதிரி இந்த வடவர்களுடைய ஆதிக்கத்தின் வெளிப்பாடுதான். நான் இதைத்தான் முதல்லயே சொன்னேன். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஆரிய கலப்பில்லாத பண்பாட்டு கூறுகளும் மொழியியல் கூறுகளும் இன்னமும் கொஞ்சம் மிச்ச சொச்சம் இருக்கிறது தமிழ்நாட்டிலையும் தமிழ் இனத்திலையும் தான். அதையும் விட்டு வைக்க கூடாது. அதையும் ஆரிய கலப்புள்ளதா மாற்றி இந்துத்துவ அரசியலுக்குள்ள கொண்டு வர்றதுக்காகத்தான் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் நடத்தப்படுது. எது எப்படியோ இப்ப நம்ம அடுக்கணும் தெரியுமா? இந்த சமஸ்கிருத புராண இதிகாசங்கள்ல இவ்வளவு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு. இது வந்து விக்னேஷுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் நான் வந்து அதுக்குள்ள வரமாட்டேன். ஏன்னா எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது அப்படின்ட்டாரு. சமஸ்கிருதம் தெரியாது, ஆனா அதுல என்ன சொல்லியிருக்குன்னு கூடமா நீங்க இது நாள் வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க. அப்ப இப்படி ஒரு தந்திரத்தை அவர் கையாளும் போது அதை வந்து பாரி விட்டுட்டு வேடிக்கை பார்த்தது பெரும் 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 தவறு. தொடக்கத்திலேயே அவரு தன்னை பாதுகாத்துக்கிட்டாரு, இவர் வந்து கோட்டை விட்டுட்டாரு. ரெண்டாவது, வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா பாருடைய பின்பற்றாளர்கள் ஃபாலோவர்ஸ் வந்து கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, பாரி சங்க இலக்கியத்தை படிக்கல. சிரிக்காதீங்க, நான் சத்தியம் பண்ணி இயல்பா அவருடைய பேச்சிலே வெளிப்படும். அவருக்கு சங்க இலக்கிய பரப்பை குறித்து எந்த ஒரு புரிதலோ தெளிவோ இல்ல. உனக்கு ரொம்ப இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. எப்பா
எனக்கு இல்லப்பா, எனக்கு ரொம்ப 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 சிற்றறிவு தான் இருக்கு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சங்க இலக்கியங்களை அடிபிரித்து சந்தி பிரித்து படித்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு அறிவில்ல தான் நான் ஒருத்தருடைய உரை துணையோட தான் நான் வந்து சங்க இலக்கியங்களை படிச்சிருக்கேன். பாரிக்கு சங்க இலக்கிய பயிற்சி இல்லைன்னு எதை வச்சு தெரியுமா சொல்றேன்? ஒண்ணு வேணாம், நடந்த விவாதத்தை பத்தி 2 பேருமே தனித்தனியா பேட்டிகளையும் விளக்க காணொலிகளையும் போட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாரி போட்ட விளக்க காணொலியை பாத்தீங்களா? பாரி வந்து சான்று எடுத்துட்டு போலன்னு எல்லாருமே சொல்றாங்களாம். எப்படி என்னால எடுத்துட்டு போக முடியும்? சான்று எடுத்துட்டு போலன்னு சொல்றாங்க. லாரி வேண்டாமா? எதுக்கு லாரி வேணும்? 10,000 பாட்டு இருக்குது சங்க இலக்கியத்துல. 10,000 லாரி வேணும் இல்ல? சங்க இலக்கியத்துல 10,000 பாட்டு இருக்கா? எனக்கு தெரியல பாருங்களேன். இது நாள் வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு படிச்சிருக்கேன், சங்க இலக்கியங்களை ஏதோ கொஞ்சம் புரட்டி பார்த்திருக்கேன். அவர் அளவுக்கு தெரியலன்னாலும் ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரியும். 10,000 பாட்டு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலீங்க. ஏன்னா என்ன சொல்றது, தமிழ் தேனி பாரதிதாசனாலேயே தமிழ் பல்கலைக்கழகம் மத்த தமிழ் அறிஞர்கள்லாம் இவர் கால் தூசிக்கு கூட வரமாட்டாங்க அப்படின்னு போற்றி புகழப்பட்ட ஆய்வறிஞர் மயிலைசீனி வேங்கடசாமியே தன்னுடைய ஆய்வு கட்டுரை ஒன்றில் ஒரே ஒரு குறிப்பை தேடி ஒட்டுமொத்த 3000 சங்க இலக்கிய பாடல்களையும் நான் படித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மொத்தமா சங்க இலக்கிய பாடல் எத்தனை இருக்கு? 3000 தான் இருக்கு. அகநானூறு புறநானூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 400 400 800 அதுலயும் சில பாடல்கள் கிடைக்கல. அத கழிச்சுட்டு பார்த்தா 10 பாட்டு. 10 பாட்டுனா 10 பாட்டு தான் அது தொடர்ந்து. அதுக்கப்புறம் குறுந்தொகை, நற்றிணை, கலித்தொகை, ஐங்குறுநூறு இப்படி எல்லா பாட்டையும் கணக்கு பண்ணாலும் மொத்தம் 3000 பாட்டு தான் இருக்கு. இல்ல அதான் 15 மேல் கணக்கு முதல்ல 2300 கிட்டதான் அந்த பாடல். அதாவது விக்னேஷ் வந்து இவரை வந்து கிண்டல் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் நம்ம புலவர் பாரியானந்தா தவறு, குமரி தப்புதான். குமரிகண்டத்துல வந்து இருந்திருக்கும், குமரிகண்டத்துல அவர் இருந்திருப்பாரு. குமரிகண்டம் அழிந்த போது நம்முடைய தமிழ் இலக்கியங்களும் அழிஞ்சதாக நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். இறையனாராக அகப்பொருள் உரையில அதற்கான குறிப்புகள் எல்லாம் இருக்கு. பல ஆயிரம் புலவர்கள் இருந்து பல ஆயிரம் பாடல்களை இயற்றினார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒருவேளை பாரியுடைய ஞான திருஷ்டியில அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல. இல்ல ஆனா நான் இந்த மாதிரியான புரிதல் குறைபாட்டுனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்கு. உண்மை அந்த மாதிரியான கேலிக்கு வந்து பாரி வித்துட்டு விட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் ஒண்ணு சொல்லுவேன், 2 பேருமே ஒரு விவாத ஒழுங்கோட நடந்துக்கல. இப்ப வந்து பாரி வந்து விக்னேஷ வந்து சமரச சன்மார்க்க சங்கத்தினரே பாருங்க, அப்புறம் விக்னேஷ் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி விக்னேஷுடைய கருத்தை வந்து பாரி டிக்ளேர் பண்றது, இந்த மாதிரி ஒரு விவாத ஒழுங்கு இல்லாம போறது. முதல்ல அவரை வந்து இந்த விவாதத்துக்குள்ள சமரச சுத்த சன்மார்க்கம் ஏன் வந்துச்சு? இது ஜக்கி வாசுதேவோட ஈஷா யோகா மையம் எதுக்கு வந்துச்சு? எதுக்கு இதெல்லாம் வருது? நீங்க விவாதிக்க போனது முருகன் வந்து தமிழ் கடவுளா? முருகன் வந்து தமிழ் கடவுளா, அதாவது வந்து மனிதனாக தோன்றி கடவுளாக மாறினாரா, இல்லை அவர் வந்து கடவுளாகவே இருந்தாரா அப்படிங்கறது விவாதத்தோட மையக்கரு. அதுக்குள்ளவே யாரும் விவாதிச்ச மாதிரி தெரியல. இன்னைக்கு ஒரு விளக்கம் அவன் கொடுத்திருக்கிறாரு. அதுலயும் கூட எப்படி நான் வந்து முருகனை வந்து மனிதனாக பிறந்து அரசனாக வாழ்ந்து சித்தராக இருந்து மரணித்து தெய்வ நிலையை அடைந்தாருன்னு சொல்றேன்னு ஒரு சான்றையும் கொடுக்கலையே. உங்க சேனல் உங்களுக்கு போதிய அளவுக்கு நேரம் இருக்கு, நீங்க சான்றுகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து இதுதான் சான்று, அந்த விவாதத்துல என்ன சான்று கொடுக்க விட இப்ப பண்ணலாமே. இப்பயும் வந்து நீங்க வந்து விக்கிய நான் எப்படி மடக்கணும்னு தான் பேசுறீங்க. ஆரியத்தின் ஆணி வரையை ஆட்டி பார்த்து விட்டேன். ரொம்பலாம் ஒரு சிரமப்பட்டிருக்க தேவையில்ல. சரி, அவ்வளவு ஆதாரங்கள் வந்து கொட்டி கிடக்குது. என்னன்னா இதுல இருக்கிற ஒரே சிக்கல் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்ப முருகன் கடவுளுங்க, அவர் கடவுள் தான், எப்பவுமே கடவுள் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தமிழ் சங்க இலக்கியத்துல ரொம்ப சுலபமா சான்றுகள் கிடைச்சிரும். ஏன்னா நம்முடைய சங்க இலக்கியங்கள் நெடுக்க முருகனை தொடக்கத்துல இருந்தே அவர் வந்து கடவுள் 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 தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அவர் வந்து குறிஞ்சி நிலத்தின் கடவுளா இருந்தாரு. அதன் பிறகு நாகரிகங்கள் வளர்ச்சி அடைஞ்சு மக்கள் வந்து ஒவ்வொரு திணைக்கும் குடிபெயரும் போது அங்கெல்லாம் முருகனை வந்து கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. தொல்காப்பியத்துல முருகனை வந்து குறிஞ்சி நிலத்திற்கான தலைவனா தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா சங்க காலத்திலேயே திருச்செந்தூர்ல கோவில் இருந்ததற்கான குறிப்புகள் இருக்கு, திருப்பரங்குன்றத்துல கோவில் இருந்ததற்கான கோவில் இருந்ததற்கான குறிப்புகள் இருக்கு. அப்ப சங்க காலத்திலேயே வந்து முருகன் வந்து மற்ற திணைகளுக்கும் பரவ ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப தொடக்கத்துல இருந்தே அவரை வந்து கடவுளா தான் வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த குறிப்புகளுக்கு இடையில ஒரு நூல் இழையாகத்தான் முருகன் வந்து ஒரு வீரனாகவோ ஒரு அரசனாகவோ இல்லைன்னா ஒரு குடியை காத்த ஒரு தலைவனாகவோ குறிப்பிடப்பட்டிருக்கிறாரு. அதை வந்து ஆய்ந்து அகழ்ந்து எடுக்கணும். வித்தியாசம் புரியுதா? நான் கடவுள்னு சொல்றேன், இந்தா நேரடியா ஆதாரம் இருக்கு, சங்க இலக்கியம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரிபாடல் இருக்கு,
இதெல்லாம் இருக்கு, நான் எடுத்து காட்டிடுவேன். இப்ப நான் மனுஷன்னு சொல்றேன் தெரியுமா, அதை நேரடியா என்னால காட்ட முடியாது. பிரச்சனையே எங்க இருக்குன்னா, அதை நான் இப்படி ஆய்வு பண்றேன், இந்த கோணத்துல நான் அணுகுறேன், அதை வந்து நீங்க லாஜிக்கலா இன்டர்பிரேட் பண்ணி தான் சொல்லணும். அதுக்கு நிறைய நூல் வாசிப்பு. நான் என்ன கேட்டேன்னா, அந்த முருகன் மனிதனா கடவுளா இந்த விவாதத்துக்குள்ள கூட போடுது. அவர் வடக்குல தெற்குல தோன்றியது, அதையாச்சும் சொல்லிருக்கலாம். அதை சொல்லி இருந்தாலே பாதி விவாதம் வெற்றி பெற்று. அப்போ வட இந்திய மேலாதிக்கத்தின் கீழ் தென்னகத்தை இணைப்பதற்காக, குறிப்பாக தமிழர்களை இணைப்பதற்காகத்தான் இந்த முருகனை வந்து இப்படி வட இந்தியாவில் பிறந்தாருங்கிற ஒரு வேலையை பாக்குறாங்க. அப்போ இது குறித்து ஆய்வேடுகள் இருக்கா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி தமிழ் இலக்கியங்கள் இருக்கு, எவ்வளவு பேர் முனைவர்பட்ட ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. நான் சும்மா 4 சொல்றேன். இப்ப என்னன்னா, நம்ம எந்த குறிப்புகளுமே இல்லாம இவங்க பாரிய குறை சொல்றாங்க, பாரியும் குறிப்புகள் வச்சுட்டு பேசல, இவங்களும் குறிப்புகள் வச்சுட்டு பேசல, நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? இந்த நூல்ல என்ன சொல்றாருன்னா, சங்க இலக்கியத்துல வரக்கூடிய சேயோன் அல்லது வேலன், ஏன்னா அவர் வேல் வச்சுட்டு ஆடக்கூடிய அந்த வெறியாட்டு முறைகள் எல்லாம் அவர் இது பண்றாரு. அப்ப என்ற பழங்குடி நிலக்கடவுளான முருகன் எவ்வாறு வட இந்திய ஸ்கந்த கார்த்திகேயன் என்ற போர் தெய்வத்தோடு கலப்புற்று ஒருங்கிணைந்த கடவுளாக உருவெடுத்தார் என்பதை வரலாற்று புள்ளிகளுடன் அந்த ஏட்ல ஒரு ஆய்வடிகளை விளக்குறாரு. The Manifest of Murugan, the history and the meaning of the South Indian God. South Indian God. அந்த வார்த்தையை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். தென்னிந்திய கடவுள், அவர் நம் நிலத்தில் தோன்றியவர். அங்க ஸ்கந்த கார்த்திகேயன் ஒருத்தர் தோன்றாங்க. அந்த ஒரு என்ன சொல்ற போர் செய்யக்கூடிய ஒரு குடி இருக்குது. அந்த பழங்குடிக்கும் இந்த 2 கடவுள்களுக்குமான கலப்பாக ஒரு உருவம் வருது. அதுதான் அவன் சொல்றான். அந்த மெனி ஃபேசஸ்ங்கிற டைட்டிலே நமக்கு தெளிவா புரியுது. அதுக்கடுத்து த கல்ட் ஆஃப் ஸ்கந்த கார்த்திகேயன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா, அந்த தெய்வம் எப்படி உருவாச்சு அதை பத்தி ஒருத்தர் வந்து கிளியரா எழுதுறாரு, முனைவர் அசீம் குமார் சட்டர்ஜி. நீ ஸ்கந்த கார்த்திகேயன் படம் வச்சுக்கன்னு சொல்றதுக்கு நான் இதான் இந்த மீனிங் சொன்னேன். ஸ்கந்த கார்த்திகேயன் தான் அங்க தோன்றினார், நீ அவன் படம் தான் எனக்கு பண்ண, அதை பட்டு எடுத்துக்கப்பா, இங்க வந்துடாத அப்படின்றத என்னுடைய கருத்து. தமிழில் முருகனுடைய வழிபாடு எப்படி இருக்கு? வெறியாட்டு தான் தமிழ் முருகனுடைய வழிபாடு. சரி, அதுதான் நம்முடைய சேவனுடைய வழிபாடா இருந்தது. ஒரு ஆட்டையோ ஒரு மறிக்குறள் அறுத்தோ அல்லது சேவலை பலியிட்டோ அதனுடைய ரத்தத்தை வந்து திணை மாவிலோ திணை அரிசியிலோ கலந்து அதை வந்து ஒரு கல் மேடையில் தூவி அல்லது ஒரு நடுகளில் தூவி அப்படிதான் நம்ம வந்து வழிபட்டு இருக்கோமே தவிர்த்து இவங்க சொன்ன மாதிரியான எந்த வழிபாடும் நம்மகிட்ட கிடையாது. அப்ப நாம என்ன சொல்றோம்னா, இதை வந்து இப்படிப்பட்ட முருக வழிபாடு. இப்ப அண்மையில வந்து ஐயா கரு ஆறுமுகத்தமிழ் அவர் மெய்யில் ரீதியா ரொம்ப அழகா அதை விவரிச்சார். ரொம்ப ஆய்வுகள் பேர்லாம் சொல்லி நம்மள மாதிரி கூட அவர் கஷ்டப்படுத்திக்க மாட்டாரு. ரொம்ப அழகா சொல்லாய்வு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்தாரு. அந்த மாதிரியான ஒரு ஆய்வு புலத்தில் செறிந்த ஒரு நபருடைய ஆய்வு தான் நமக்கு தேவை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு செறிந்த ஒரு விவாதமாகவும் வந்து நம்ம பாடியனுடைய விவாதம் அமையல. பாரியை நம்ம குறை சொல்லல, அவர் அதை சரியா செய்யலைங்கிறது மட்டும்தான். அவருடைய நோக்கம் நிறைவேற மட்டும்தான் நம்முடைய விமர்சனம். இனி வரக்கூடிய நாட்கள்ல பாரியுடைய எல்லா கருத்துக்களுக்குமே நம்முடைய திறனாய்வு விமர்சனத்தை நான் வைக்கதான் போறேன். ஏன்னா அவர் மூலமா நிறைய தவறான தகவல் பரவுதுன்னு என்னுடைய நண்பர்கள் பலர் முதற்கொண்டு நீங்களும் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. அதனால இனி வந்து பாரியுடைய தவறான கருத்துக்களுக்கு நம்முடைய திறனாய்வு விமர்சனம் இல்ல. இது வந்து அவர் மேல இருக்கிற பொறாமையினாலேயோ வன்மத்திலேயோ இல்ல வெறுப்புனாலேயோ அவர் வந்து நம்மள விமர்சிக்கிறாரு, அதுக்கு பதிலுக்கு நாம வந்து அவர் மேல வெறுப்பை காக்கணும் என்ற நோக்கத்தினாலேயோ நாம இதை செய்யல. அவரு இந்த விவாதத்தை சரியா கையாளாம போனதுனால தமிழ் தேசியம் என்ற கருத்தியலுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கு. இந்த பேட்டிய கொடுத்து இந்த விவாதம் நடந்து முடிஞ்ச உடனே விக்கி வந்து 2-3 வலையொலிக்கு போய் பேட்டி கொடுக்கிறாரு. தமிழ் தேசியம் என்பதே ஒரு நச்சு கருத்தியல் அப்படின்னு பேசுறாரு, நச்சு பாம்புன்னு பேசுறாரு. ஒன்றிய அரசு உடனடியா லகான கையில எடுக்கணும், இந்த கூட்டத்தை அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது யாரு? நீங்க சரியா விவாதம் பண்ணி தமிழ் தேசியத்தை நிலைநாட்டி இருந்தால் அவரை மடக்கிறதுக்கு 1000 பாயிண்ட் இருக்குங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இவர் மட்டும் அதை சரியா செஞ்சிருந்தாருன்னா இப்ப நாம இவ்வளவு நேரம் இங்க உட்காந்து பேசியிருக்க வேண்டியதே இல்லை. ஒண்ணும் வேணாம், திரும்ப அவரு எதை அதிகமா மேற்கோள் காட்டினாரு? திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், சிலப்பதிகாரம் எல்லாமே வந்து அந்த சங்கம் அறிவிய காலத்தை சேர்ந்த நூல்கள். சரி, இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து தன்னை தமிழரா தான் உணர்ந்து சொல்றாரு. என்னுடைய தமிழ் இலக்கியங்கள்ல முருகன் வந்து சிவனுக்கு பிறந்ததா தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. எங்கடா சொல்லியிருக்காருன்னா திருமுருகாற்றுப்படைங்கிறாரு. சூப்பர், ரைட், ஒன்னும் பிரச்சனை இல்ல. திருமுருகாற்றுப்படையில சொல்லியிருக்கு. திருமுருகாற்றுப்படையில முருகனுடைய படை வீடுகளாக சில கோவில்களை பட்டியல் போட்டிருப்பாங்க. எந்தெந்த கோவில்கள்? ஒண்ணு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழனியை சொல்லுவாங்க, சாமிமலை, ஏரகம் சொல்லுவாங்க, பழமுதிர்ச்சோலை, ஆமா பழமுதிர்ச்சோலை, அவ்வளவுதான் இருக்கு. திருத்தணி, அவ்வளவுதான் இருக்கு.
திருத்தணியில கிடையாது, அதான் உண்மை. இப்ப என்னன்னா இது வந்து 10 பாட்டு ஆராய்ச்சி மா ராஜமாணிக்கனார் எழுதின மிகச்சிறந்த ஆய்வு நூல். 10 பாட்டை ஆய்வு செஞ்சு 10 பாட்டுல இருக்கிற பண்பாட்டு கூறுகள், வரலாற்று கருத்துக்கள், இது எல்லாத்தையும் அவர் வந்து தனித்தனியா ஆய்வு செஞ்சு எழுதியிருப்பாரு. இதுல முருகனுக்குரிய இடங்கள் அப்படின்னு வந்து தனியாவே வந்து பட்டியல் போட்டிருப்பாரு. இவங்க பாருங்க, முருகனுக்குரிய இடங்கள். திருமுருகாற்றுப்படையில முருகனுக்குரிய கோட்டங்களாக, கோவில்களாக எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்றத மா ராஜமாணிக்கனார் வந்து ஆய்வு பண்றாரு. பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், அலைவாய், திருச்செந்தூர் சிறப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏரகம், திருவேரகம் வந்து சுவாமி மலை அப்படின்னு சொல்றாங்கல்ல. உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கின்ற சுவாமி மலை இந்த ஏரகம் கிடையாது. திருமுருகாற்றுப்படையில் குறிப்பிடுகின்ற ஏரகம் என்பது இன்றைய சுவாமி மலை கிடையாது. அதை மா ராஜமாணிக்கனார் நன்கு ஆய்வு செஞ்சு உண்மையான ஏரகம் எங்க தெரியுமா இருக்குன்னு சொல்றாரு. துளு நாட்டுல இருக்கு, குமாரக்ஷேத்திரம் அப்படின்னு இன்னைக்கும் அந்த கோவில் இருக்கு. இந்த திருமுருகாற்றுப்படையில ஏரகத்துல எப்படி வழிபாடு நடத்தப்பட்டதாக நக்கீரர் சொல்லி இருக்கிறாரோ அதே வழிபாடு இன்னைக்கும் தொடருது. குளித்து விட்டு ஈர ஆடையோட அந்தனர் வந்து முப்புரி நூல் தரித்து பஞ்சாட்சர மந்திரம், இப்ப சிவனுக்கு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு இருக்கிற மாதிரி முருகனுக்குரிய குமாராய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிதான் முருகனை வழிபட்டாங்க ஏரகத்துல அப்படின்னு நக்கீரர் சொல்றாரு. அது இன்னைக்கும் அந்த குமாரக்ஷேத்திரத்துல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், திருமுருகாற்றுப்படையில சொன்னதைத்தான் நான் ஏத்துக்கோன்னா இன்னைக்கு இருக்கிற சுவாமி மலை உண்மையான ஏரகம் கிடையாது, திருமுருகாற்றுப்படையில சொன்ன ஏரகம் கிடையாது. என்ன பண்ணலாம்? விட்டுருலாமா? விட்டுறீங்களா? நியாயப்படி பார்த்தா விட்டுருணும். நான் அந்த லெவலுக்கு எல்லாம் போக விரும்பல. நீங்க நம்புறீங்க, அது ஒரு 6 படை வீடா நம்புறீங்க, அது அப்படியே வச்சுக்கோங்க. யாருடைய நம்பிக்கையும் நான் கொச்சப்படுத்த விரும்பல. ஒரு சான்றுன்னு நீங்க எடுத்து காட்டுறீங்களா, அந்த சான்றுக்குள்ள கால ஓட்டத்துல எவ்வளவு முரண்பாடுகள் ஏற்பட்டு இருக்குன்றதுக்காக நான் இந்த எடுத்துக்காட்டு சொல்றேன். அப்புறம் திருவாவினன்குடி வந்து ஒரு படை வீடு. திருவாவினன்குடி இன்றைய பழனியா? நியாயப்படி பேசணும். திருவாவினன்குடி இன்றைய பழனியா? பழனி வந்து ஒரு படை வீடு, முக்கியமான படை வீடு. இன்னைக்கு இருக்கிற முருக பக்தர்கள் கிட்ட யாருகிட்ட போய் சொன்னாலும் பழனி வந்து ஒரு படை வீடே கிடையாதுங்க, திருவாவினன்குடி தான் ஒரு படை வீடுன்னு சொன்னா ஏத்துக்கானா? செருப்பல் அடிக்க மாட்டான் நம்மள. ஏன்னா அவன் நம்ப ஆரம்பிச்சுட்டான், பழனி தான் ஒரு படை வீடு நம்ப ஆரம்பிச்சுட்டான். ஆனா நக்கீரர் சொன்ன திருவாவினன்குடி படை வீடுங்கிறது பழனி மலைக்கு கீழே இருக்குது. அந்த கோவில் இன்னைக்கும் இருக்குது, முருகன் கோவில். அதுதான் நக்கீரர் சொன்ன படை வீடு. மலை மேல இருக்கிறது பிற்காலத்துல வந்தது. புரியுதுங்களா? அப்ப திருமுருகாற்றுப்படையில வந்து சொன்ன திருவாவினன்குடி வந்து இன்றைய பழனி கிடையாது. விட்டுறலாமா? நான் விட சொல்ல இருக்கட்டும், நான் ஒரு லாஜிக்காக கேட்கிறேன். நான் அதுல சொன்னா ஏத்துக்கொன்றீங்களா? இப்ப சொல்லியிருக்காரு, விட்டுருங்க. பழனி ஒரு படை வீடு கிடையாது, சுவாமிமலை ஒரு படை வீடு கிடையாது, விட்டுறலாமா? இலக்கியங்கள்ல இருக்கிற பிரச்சனையே இதுதான். அதுல ஒண்ணு குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த காலத்துல என்ன நடந்ததோ குறிப்பிட்டிருப்பாங்க. கால ஓட்டத்துல அதுல நிறைய மாற்றம் நடந்திருக்கு. அதை பிரித்து ஆராய்ந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு பக்குவம் வேணும். உன்ன திருமுருகாற்றுப்படை பரிபாடுன்னு தூக்கிட்டு வந்தா இவ்வளவு முரண்பாடு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? ஆமா, இப்ப நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசும்போது இலங்கையில வந்துட்டு 3 கோயில்கள்ல வந்து வேல் வழிபாடு, தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி அப்படிங்கிற ஒரு கோயில்ல வேல் மட்டும்தான், உருவமே கிடையாது. இங்கேயுமே கூட கதிரேசன் சொர்ணமலை கதிரேசன் கோயில் நினைக்கிறேன், கொளஞ்சியப்பர் கோயில்ல முருகனுக்கு உருவம் எல்லாம் கிடையாது. லிங்கம் வந்து முருகன். ஆமா, லிங்கமா சின்னதா வச்சிருப்பாங்க. இப்படி நிறைய கோயில்கள் வந்து முருகனுக்கு ஒரு வழிபாடு இல்லாம இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுமே கூட இப்பதான் சிலை வந்துச்சான், முன்னாடி எல்லாம் சிலை இல்லாம இருந்துச்சு. மலேசியாவில் உள்ள முருகன் கோயிலுமே வந்து மூங்கில் டென்ட் தான் வச்சு வழிபட்டாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். அங்கேயும் சிலையெல்லாம் லேட்டா தான் வந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட வேல் மட்டுமே கொண்ட உருவ வழிபாடுலாம் அதை அவரே ஒத்துக்கிறாரு. திரு விக்கி அவர்கள் அந்த விவாதம் முடிய போற தருணத்துல சுனாமி நேரத்துல ஒரு முருகன் கோவில் வந்து வெளிப்பட்டுச்சு மண்ணுக்குள்ள இருந்து. ஊர் பேரை மறந்துட்டேன், மன்னிக்கணும். அதுல வந்து ஒரு விநாயகருடைய டெரகோட்டா சிலையும் நந்தி சிலையும் கல் வேலும் கிடைச்சது. அதை வந்து கந்துன்னு தெளிவா குறிப்பிடுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவருடைய வாயில இருந்து இந்த கந்துன்ற சொல்லு கேட்ட உடனே, அடடா இவரு கந்த பத்தி தெரிஞ்சிருக்க, இதை வச்சே நம்ம வந்து அவரை மடக்கி இருக்கலாமே, அதுக்கு நம்மளுக்கு கந்த பத்தி தெரிஞ்சிருக்கணும். தொல்காப்பியத்துல கந்து வழிபாட்டை பத்தி தொல்காப்பியர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் நான் சொல்லிடுறேன். தொல்காப்பியத்துல வந்து பாத்தீங்கன்னா புறத்திணையில ஒரு பாடல் வரும். தொல்காப்பியர் வந்து கொடிநிலை கந்தழி வள்ளி என்னும் வடுநீங்கு சிறப்பின் முதலான 3 கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே. தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் 85வது பாடல். இந்த 3 வரி பாடலை வச்சுக்கிட்டு சிலம்பு நா செல்வராசு அப்படிங்கிற நாட்டுப்புற ஆய்வியல் வல்லுனர் வந்து
வள்ளி முருகன் ஆமா வள்ளி முருகன் வழிபாட்டோட தொன்மை என்னங்கிறத ரொம்ப விரிவா சொல்லியிருப்பாரு. எதனால முருகனுக்கு கந்தன்ற பேர் வந்துச்சு, இதனுடைய தமிழ் மூல மரபு என்ன அப்படிங்கிறத விளக்கி இருப்பாரு. இப்ப தமிழில் இருக்கின்ற கந்து என்ற சொல்லுக்கான பொருளே வேற. கந்து அப்படின்னா மரக்கழி, நடப்பட்ட ஒரு மரத்தறி. அதுல வந்து மாடு கட்டும், மாடு கட்டுறதுக்கு முளைக்குச்சி அடிப்பாங்கல்ல, அதான் கந்து. ஐயா கரு அறுமுத்தவனும் கூட அதே. ஆமா, இதே கொஞ்சம் யானை கட்டுறதா இருந்தா பெருசா இருக்கும். இது வந்து மர வழிபாட்டோட எச்சம். ஆதி காலத்துல வந்து மனிதர்கள் மரத்தை வழிபட்டாங்க. இன்னைக்கும் பல கோவில்கள்ல தல விருச்சம் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு கோவிலுக்கும் தல விருச்சம் இருக்கா? முருகனுக்கு ஒரு மரம் கற்பிக்கப்படுதா இல்லையா? தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மரம் கற்பிக்கப்படுதா இல்லையா? இது வந்து இந்த தொன்ம வழிபாட்டியலோட ஒரு மிச்ச சொச்சங்கள். ஆதி காலத்துல நம்ம மரத்தை வழிபட்டோம். அந்த மரத்தை ஏன் வழிபட்டோங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதுல இருந்துதான் நாம கூட நம்முடைய முப்பாட்டம்னு சொல்ல வரோம். சரி, அந்த விவாதத்துக்குள்ள எல்லாம் நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல. மரம் அழிஞ்ச உடனே அந்த மரத்துடைய அடி அதுவும் அழிஞ்சு போற நேரத்துல வெட்டப்பட்ட ஒரு மரக்கழி, அதை எடுத்து வந்து தரையில நடுவாங்க. இத வந்து அகனானூர்ல சில பாடல்கள்ல மாத்தால் கந்து அப்படிங்கிறாங்க. மானா பெருசு, இந்த உடம்புலயே ரொம்ப அகலமான பகுதி வந்து மார்பு ரொம்ப பெருசான ஒரு பகுதின்றதுனால மார்பு ரொம்ப பெருசு. தால்னா கீழே, மாத்தால் கந்துனா ரொம்ப அகலமான அடி உடைய ஒரு கந்து. இதுதான் பிற்காலத்துல லிங்க வழிபாடா மாறுது. இந்த கந்துக்குள்ள நீங்க எந்த கடவுளை வேணாலும் ஏத்தலாம். கந்தில் இருந்து வழிபடப்பட்டதால் அவன் கந்தன் எனப்பட்டான். ரொம்ப நாகரிகமா இருக்க. ஒரு மரக்கழியில வச்சு நான் முருகனை வழிபட்டேன்பா. இதையும் நான் சொல்லலப்பா, அவர் அடிக்கடி தூக்கி காட்டுறாரு. இந்த திருமுருகாற்றுப்படையிலே முருகனை கந்துல வழிபட்டாங்கன்ற குறிப்பு இருக்கு. சதுக்கமும் சந்தியும் கந்துடை நிலையனும்ன்ற ஒரு குறிப்பு இருக்கு. சரியா? அப்ப என்னுடைய கந்துக்கு எவ்வளவு டீசென்டான ஒரு பொருள் இருக்கு. சமஸ்கிருத ஸ்கந்தனுக்கு ஒரு பொருளை சொல்லுங்க. மானியர் வில்லியம்ஸ் போட்டு வச்ச சான்ஸ்கிரிட் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி எடுத்து ஸ்கந்தன் என்கின்ற சொல்லுக்கான பொருளை தயவு செய்து விக்கி அவர்கள் எடுத்து சொல்லுவாரா? ஆபாசமா யூடியூப்ல ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. ஒண்ணு வேணாங்க. குமரன்னா என்ன? இதோட முடிச்சுக்கிறேன் நான். குமரன்னா என்ன? குமரன்னா இளைஞன் சொல்லலாம். நான் வந்து தமிழ் பொருளை கேட்கிறேன், சமஸ்கிருத பொருளை கேட்கிறேன். சமஸ்கிருத பொருள் தான் தெரிய மாட்டேங்குது. கும் அப்படின்னா சின்னவன் அர்த்தம். மரி அப்படின்னா செத்து போறது. சின்ன வயசுலயே செத்து போனவன் குமரன். நான் சொல்லல, நான் சொல்லவே இல்லை. மானியர் வில்லியம்ஸ் எழுதிய சான்ஸ்கிரிட் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரியில இதுதான் அந்த சொல்லுக்கான பொருள்னு சொல்லப்படுது. சின்ன வயசுலயே செத்து போனவன் முருகனா? குமரன் அப்படிங்கிற பெயர் யாருக்கானது? இளைய சின்ன பிள்ளைங்களுக்கானது. அப்படிதான் சின்ன பசங்களுக்கு. குமர கடவுள்ன்றது முருகனைத்தானே குறிக்கும். சின்ன வயசுல செத்து போன கடவுள இதான உன் சமஸ்கிருதத்தோட லட்சணம். இதை நீ கொண்டு வந்து நீ வந்து என் தமிழ் முருகனை வந்து ஆட்டையை போடலான்னு பாக்குற. அதான் இப்ப இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள்லாம் நமக்கு இருக்கு. இதையெல்லாம் அவர்கிட்ட கேட்காம, இதை வைத்தெல்லாம் அந்த விவாதத்தை வைக்காம, ஏன் நண்பர் பாரிசாலன் அவர்கள் இப்படிப்பட்ட தவறான, பிழையான அல்லது தேவையற்ற ஒரு விவாதத்தை உருவாக்கி நம்மளை அவமானப்படுத்தினாரு? அதாவது தமிழ் தேசியத்தை அவமானப்படுத்தினாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஜெயிச்சதா சொல்லிக்கிட்டாரு. ஆணிவரையே பிடிச்சு ஆடிட்டாரு. சோ இப்படிப்பட்ட கேள்விகள் வந்து இனி தொடரும். அதனால இனி இது போன்ற ஆதாரமற்ற தேவையற்ற விவாதங்களை அவர் உருவாக்க கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய. இந்த விவாதங்கள் வரவேற்கப்பட வேண்டியது. தகுந்த ஆதாரங்கள் அவர் பேச நம்ம வந்து வரவேற்போம், பாராட்டுவோம். நான் இப்போ அதான் சொல்றேன், எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால மீண்டும் இன்னொரு காணொலியில நம்ம இந்த மாதிரியான நல்ல ஒரு விவாதத்துல சந்திப்போம். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.